வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். உடல் தளர்வாக, மனம் வெறுமையாக, எண்ணங்களின் எழுச்சியின்றி ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதி நம் உள்ளும் புறமும் பூரணமாய் நிலவட்டும். மனதின் வெறுமை நிலை என்பது மனதில் எண்ணங்கள் ஏதும் எழாமல் இருத்தல். மனதில் எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்காக சற்று நேரம் நம்மை சுற்றிலுமிருந்து எழுகின்ற இயற்கையின் ஓசைகளை, நமது காதுகளில் வந்து மோதுகிற இயற்கையின் ஒலி அலைகளை வெறுமையாக கவனிப்போம். என்ன சப்தம் கேட்கிறதோ அதை மனம் வெறுமையாக கவனிக்கின்றது. கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் மனதிற்குள்ளாக நிகழ்கிறது. ஆழ்ந்து ஒடுங்கி கவனிக்க கவனிக்க புற சப்தாலைகளோடு ஒடுங்கிய மனம் படிப்படியாக புற சப்தாலைகளிலிருந்து விடுதலை பெற்று அகம் நோக்கி திரும்பும். அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பிய மனம் அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் நமது உடலையே பார்க்கிறது. உடலையே பாருங்க. உடல் முழுவதையும் பாருங்க. அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்குள்ளாக பார்க்கிறோம் அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து விரிந்து பார்க்கிறோம். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு
இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த அமைதியிலே பஞ்சேந்திரிய தவம் ஏற்ற இருக்கிறோம். முதலில் தொடு உணர்வை உணர்த்தும் தோலின் மீது மனம் தொடங்குகின்றோம். தோலின் மீது தவம் தொடங்குவோம். தோலுக்கு அறிகுறியாக தலை உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். இந்த உடல் முழுமையாக தோளால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த தோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். தோளாலும் தோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். இந்த தோளின் மூலமாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அளவோடும் முறையோடும் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படும் அறிவை வளர்த்துக் கொள்வோம். தோளின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சுவை உணர்வை உணர்த்தும் நாக்கு. நாக்கை சற்று மேலே உயர்த்தி
மேலெண்ணத்திலும் படாமல் கீழெண்ணத்திலும் படாமல் நடுநிலையாய் நிறுத்திக் கொள்வோம். அந்த நாக்கோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நாக்காலும் நாக்கிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகின்றோம். நாக்கின் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அளவோடும் முறையோடும் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படும் அறிவு மலரற்றும். நாக்கின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். வாசனை உணர்வை உணர்த்தும் மூக்கு இரண்டு நாசித் துளைகளின் மையத்தில் சற்று உட்புறமாக மனம் ஒடுங்கி நிற்கட்டும். அந்த மூக்கோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். மூக்காலும் மூக்கிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். மூக்கின் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அளவோடும் முறையோடும் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படும் அறிவு மலரற்றும். மூக்கின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். ஒளி உணர்வை உணர்த்தும் கண்கள் இரண்டு கருவிழிகளையும் மானசீகமாக ஒரு கோட்டின் மூலமாக இணைத்துக் கொள்வோம். கண்களோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். கண்களாலும் கண்களிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். கண்களின் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அளவோடும் முறையோடும் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படும் அறிவு மலரற்றும். கண்கள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம்.
ஒளி உணர்வை உணர்த்தும் காதுகள். காதுகளின் 2 செவிப்பறைகளையும் ஒரு மானசீகமாக ஒரு கோட்டின் மூலம் இணைத்துக் கொள்வோம். காதுகளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். காதுகளாலும் காதுகளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். காதுகளின் வழியாக உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் அளவோடும் முறையோடும் தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படும் அறிவு மலரற்றும். காதுகள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். ஐந்து புலன்களும் ஒடுங்குமிடமாகிய ஆக்கினை. புருவ மையம். புருவ மையத்தின் மையத்தில் சற்று உட்புறமாய் மனம் ஒடுங்கி ஆக்கினை உணர்வில் லயமாகட்டும். புலன் கடந்த அறிவாய், ஆறாம் அறிவாய் மனம் புருவ மையத்தில் நிலைக்கட்டும். ஆக்கினை உணர்வை நன்கு உணர்வதற்காக கண்களை ஒரு அரைக்கண் அளவுக்கு மெதுவாக திறந்து 2 இமைகளுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை பாருங்கள். கூர்ந்து பாருங்க. ஒடுங்கி பாருங்க. அப்படியே கண்களை மூடி ஆக்கினை உணர்வில் லயமாகிறோம். அனைவருக்கும் ஆக்கினை உணர்வு முழுமையாய் உணர்வாகிறது. அந்த உணர்விலே உணர்வாய் ஒன்றி ஒடுங்கி நிற்கிறோம். உணர்வாகவே மாறி நிற்கிறோம். அங்கு உணர்வு மட்டுமே. உணர்வு மட்டுமே.
ஆக்கினை உணர்வில் ஒடுங்கிய மனம் மெதுவாக, மிகவும் மெதுவாக உயர்ந்து உயர்ந்து துரியம் துரியம் தலை உச்சி, உச்சியின் மையம், பிரம்மரந்திரம், சகசிராதாரம் என்றழைக்கப்படும் துரியம். துரிய உணர்வை நன்கு உணர்வதற்காக ஆழ்ந்து 3 முறை அஸ்வினி முத்திரை செய்து உச்சியின் மையத்தில் மனதை லயமாக்குங்கள். துரியம், சகசிராதாரம், புலன் கடந்த மனம் தனது மூலமாகி உயிரோடு உயிராய் ஒன்றி கலந்து நிற்கும் நிலை துரியம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவச் செய்வோம். தலை உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். சகசிராதாரம் என்ற உச்சியின் வழியாக பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் பாய்ந்து நிரம்பி ஒவ்வொரு செல்களிலும் நிரம்பி ததும்பி நிற்பதை உணர்ந்து பாருங்கள். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தம்பதியரை வாழ்த்துவோம். மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தொழிற்துறையிலே கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். எண்ணங்களை புரியாதோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தார் இயற்கை அவர்களை ஒரு கருவியாக்கி நமது கர்ம வினைகளை தூய்மை செய்கிறது என்ற உயர்ந்த உள்ளத்தோடு பகைவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்து.
இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தையும் வாழ்த்துகிறோம். மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் ஒவ்வொரு மனிதருள்ளும் இறை உணர்வு மலர வேண்டும், அது அறநெறியாய் மாற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். இதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்குமாற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நாம் நமது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டோம். துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது. அமைதி, அமைதி, அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.